வெல்கம் டு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு இட்லி. சாதாரணமாக நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சு இட்லி பண்ணுவோம், ராகி இட்லி, கம்பு இட்லி பண்ணுவோம். இன்றைக்கி கொள்ளு ஊற வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொள்ளு இட்லி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு, அப்புறம் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். அதில் கல் இருக்கும், கல்லெல்லாம் நீக்கிடுங்க. நல்லா 3 தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. தூசி இல்லாமல் 3 தடவை வாஷ் பண்ணிடணும். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். கொள்ளு சாதாரணமாக நமக்கு ரொம்ப நேரம் ஊறணும். நான் நைட்டு 9 மணிக்கு ஊற வச்சது காலையில் 7 மணிக்கு அரைச்சேன். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் கொள்ளு ஊறியிருக்கு. இப்போ கொள்ளு நல்லா ஊறிடுச்சு. நம்ம கிரைண்டரில் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். கிரைண்டரில் அரைச்சா தான் நமக்கு நல்லா பொங்கி வரும். மிக்சியில் அரைக்கிறத விட நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா இட்லி நல்லா பொங்கி வரும், மாவு நல்லா பொங்கி வரும் நமக்கு. கொள்ளு எந்த தண்ணி ஊற வச்சிங்களோ அதே தண்ணியை தெளித்து விட்டு அரைங்க. உளுந்து நம்ம எந்த பக்குவத்தில் அரைக்கிறோமோ அந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைக்கணும். மாவு நம்ம நைஸாக அரைச்செடுக்கணும். அதுக்கு சாதாரணமாக 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். இப்போ பாதி தான் அரைப்பட்டிருக்கு பாருங்கள். மறுபடியும் தண்ணி தெளித்து விட்டு நைஸாக அரைக்கணும். இப்போ மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவை எடுத்துடலாம். உப்பு போட்டுக்கிறேன். மாவில் நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் போதே கூட சால்ட் போட்டு அரைச்சிடலாம். இப்போ மாவு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு பொசு பொசுன்னு சாஃப்டாக இருக்குன்னு. உளுந்து மாவு பக்குவத்துக்கு இருக்கும். அப்படியே உளுந்து மாவு நம்ம எப்படி கரைச்சோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மாவு. இப்போ இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம். நான் துணி இட்லி ஊற்றுறதுனால இட்லி தட்டில் துணி போட்டுட்டு, இது நம்ம ஷேப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, கையில் அப்படியே எடுத்து தான் நம்ம வைக்க முடியும். அதனால ஷேப்பாலாம் இருக்காது. கரண்டிலாம் எடுத்து ஊற்ற முடியாது. இது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி எடுத்து அப்படியே ஒரு பால் மாதிரி எடுத்து உருட்டிக்கிட்டு இட்லி தட்டில் வச்சுருங்க. துணி இட்லி நீங்கள் ஊற்றலை அப்படின்னா சாதா இட்லி தட்டில் கூட எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம். 1/4 கிலோ கொள்ளுக்கு ஒரு 20 இட்லி வரும். இன்னொரு தட்டிலையும் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். என்னடா இட்லி இந்த மாதிரி ஷேப்பாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வைக்கும்போது தான் மாவு இந்த மாதிரி உப்பெல்லாம் வைக்கணும். ஆனால் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இட்லி கொஞ்சம் அமுங்கி வந்துடும். இப்போ இட்லி ஊற்றியாச்சு. இப்போ மாவெல்லாம் எடுத்து வச்சாச்சு தட்டில். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு 2 தட்டையும் உள்ளே வச்சு மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த இட்லி சாதாரணமாக 20லேருந்து 25 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும். மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம இட்லி வெந்துருச்சு பாருங்கள். முன்னாடி நம்ம மாவு எவ்வளோ உப்பெல்லாம் வச்சோம், இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள் இட்லி. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். அப்படியே கொஞ்சம் அமுங்கி இருக்கு பாருங்கள். இப்போ இட்லி தட்டு எடுத்து நம்ம இட்லி எடுத்துடலாம். 2 தட்டும் நல்லா வெந்துருச்சு. தட்டு போட்டு இப்படி கவுத்து எடுத்துடலாம். நல்லா சுட சுட இட்லி, கொள்ளு இட்லி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நல்லா ஆவி பறக்க இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா?
ரெண்டாவது தட்டையும் அதே மாதிரி எடுத்துடலாம். இப்போ நம்ம கொள்ளு இட்லி ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு தான் வந்து கலர் இந்த மாதிரி இருக்கிறது, ஷேப் இந்த மாதிரி இருக்கிறது, ஷேப் ஒழுங்காக இல்லாமல் இருக்கிறது. ஆனால் சூப்பராக இருக்கும் இட்லி, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த கொள்ளு இட்லிக்கு காரமாக சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.